வணக்கம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நம்ம போன வீடியோவில் ரேஷியோவோட ஸ்பெஷல் டைப்ஸோட இன்ட்ரோ மட்டும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம ரேஷியோவோட ஸ்பெஷல் டைப்ஸில் உள்ள என்னென்ன டைப்ஸ் அண்ட் ஒவ்வொரு டைப்போட ஃபார்முலாஸ் அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ் சரியா. ஸோ ரேஷியோ ஸ்பெஷல் டைப்புன்றது நிறைய வெரைட்டிஸ்லாம் கிடையாது, 6 டைப் தான். ஒவ்வொரு டைப்புக்கும் ஒரே ஒரு கான்செப்ட் சரியா. ஒவ்வொரு டைப்புக்கும் ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணால் ஆன்சர் வரப்போகுது சரி. எந்த கஷ்டமும் இந்த டைப்ஸில் கிடையாது சரியா. ஓகே, ஸோ கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது போன வீடியோட நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ 6 டைப் இருக்குது ஸ்பெஷல் டைப்பில். ஒன்று மிக்ஸ்டு ரேஷியோ ஆர் காம்பவுண்ட் ரேஷியோ சரியா. ஸோ மிக்ஸ்டு ரேஷியோனாலும் காம்பவுண்ட் ரேஷியோனாலும் ரெண்டுமே ஒரே தான் சரியா. சில கேள்வியில் மிக்ஸ்டு ரேஷியோன்னு கேட்பாங்க, சில இதில் வந்து காம்பவுண்ட் ரேஷியோன்னு கேட்பாங்க சரியா. ஸோ ரெண்டுமே நமக்கு ஒன்று தான். அடுத்து டூப்ளிகேட் ரேஷியோ, அடுத்து சப்டூப்ளிகேட் ரேஷியோ, தென் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அண்ட் சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அண்ட் ஃபைனலாக நமக்கு இன்வர்ஸ் ரேஷியோ சரியா. ஸோ இது அதிகமாக நமக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி சரி. டிஎன்பிஎஸ்சியில் வந்து இந்த மாதிரி கேள்விகள் அதிகமாக வந்திருக்கு. எஸ்எஸ்சியும் ஆர்ஆர்பியும் அதிகமாக கேட்டிருக்காங்க, பட் அதிகமாக கேட்டதில்லை. பட் நம்ம ஓவரால் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுறதுனால எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் இல்லை அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. ஸோ எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடுவோம் சரியா. A to Z ரேஷியோனா என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடலாம் சரியா. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மிக்ஸ்டு ரேஷியோ ஆர் காம்பவுண்ட் ரேஷியோ. ஓகே, ஸோ த டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, லெட் x is to y and p is to q are 2 ratios சரியா. ஸோ நமக்கு இதில் 2 ரேஷியோ இருக்குது. ஃபஸ்ட்டு x is to y சரியா, இது ரேஷியோ 1ன்னு வச்சுக்கலாமா, ரேஷியோ 1. அடுத்து p is to q, ஸோ இது நமக்கு ரேஷியோ 2 சரியா. ஆர் 2 ரேஷியோஸ். தென் px is to qy, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. px is to qyன்றது என்னது, ஒன்றும் இல்லை, ரேஷியோ 1 இன்ட்டு ரேஷியோ 2 இஸ் கால்டு மிக்ஸ்டு ரேஷியோ ஆர் காம்பவுண்ட் ரேஷியோ சரியா. ஸோ காம்பவுண்ட் ரேஷியோனா மிக்ஸ்டு ரேஷியோனா என்னது, ஜென்ரலாக கொடுத்துருக்க 2 ரேஷியோவை அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணுறது தான் நமக்கு மிக்ஸ்டு ரேஷியோ அல்லது காம்பவுண்ட் ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷியோ 1 நமக்கு a is to b சரியா. ரேஷியோ 2 நமக்கு c is to d சரியா. அப்படின்னா நமக்கு மிக்ஸ்டு ரேஷியோ ஆர் காம்பவுண்ட் ரேஷியோ. ஸோ mr அல்லது cr இதோட வேல்யூ என்னவாக இருக்கும், இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ a is to b நம்ம a by bன்னு எழுதிக்கலாம் மல்டிப்ளிகேஷன், c is to d நம்ம c by dன்னு எழுதிக்கலாம் சரியா. ஈக்குவல் டு ac டிவைடட் பை bd சரியா. இதை நம்ம ரேஷியோவாக எழுதணும்னா ac ரேஷியோ bd சரியா. இவ்வளோ ஆன்சர் சரியா. இப்போ நான் எழுதியிருக்கிறது ஜென்ரல் டேர்ம்ஸில் எழுதியிருக்கேன். இதை நம்ம நம்பர்ஸை யூஸ் பண்ணி எப்படி எழுதுறான்றதை பார்க்கலாம் சரியா. நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எழுதும்போது ஃபஸ்ட்டு ரேஷியோ 1க்கு பதிலாக நம்ம 3:4 வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 3:4 சரியா. ரேஷியோ 2ல் வந்துட்டு நமக்கு 4:5 சரியா. ஸோ மிக்ஸ்டு ரேஷியோ ஒரு காம்பவுண்ட் ரேஷியோன்னு போகும்போது 3:4 நம்ம 3/4ன்னு எழுதிக்கலாம் இன்ட்டு 4:5 நம்ம 4/5ன்னு எழுதிக்கலாம் சரியா. விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ மேலே மல்டிப்ளை பண்ணால் 3 12 டிவைடட் பை கீழே மல்டிப்ளை பண்ணால் 5 20 சரியா. இதை நம்ம 12:20ன்னு எழுதலாம். எகைன் ரேஷியோன்றது என்னது, இது மிக்ஸ்டு அல்லது காம்பவுண்டு. பட் காம்பவுண்ட் ரேஷியோ அல்லது மிக்ஸ்டு ரேஷியோன்றப்ப ரேஷியோ இஸ் ஏ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் சரி. இதை தான் நம்ம இன்ட்ரோ கிளாஸில் படித்தோம். ஸோ ரேஷியோங்கிறது ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இதுக்கப்புறம் அதை ஃபர்தராக டிவைட் பண்ண முடியாது அப்படின்ற ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு பேர் தான் ரேஷியோ. அப்போ இதை இன்னும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ 3 12 5 20 ஸோ இந்த இடத்துல நமக்கு 3:5 சரியா. இதை இந்த இடத்துல கொண்டு வந்து சால்வ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நம்ம அடிஷ்னலாக முன்னாடியே பண்ணிடலாம். எப்படின்னா இந்த நாளையும் கேன்சல் பண்ணுங்கள், இந்த இடத்துல நமக்கு என்ன கிடச்சிடும், 3/5ன்னு கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு 3:5 கிளியரா. ஸோ இதுதான் மிக்ஸ்டு ரேஷியோ அல்லது காம்பவுண்ட் ரேஷியோட உள்ள கான்செப்ட். ஸோ ஜென்ரலாக மிக்ஸ்டு ரேஷியோ காம்பவுண்ட் ரேஷியோங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, R1 இன்ட்டு R2 கொடுத்துக்க ரேஷியோ அப்படியே மல்டிப்ளை பண்ணி அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் சரியா. ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் என்னன்றதை ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபைண்ட் த காம்பவுண்ட் ரேஷியோ ஆஃப் சரியா. ஃபைண்ட் த காம்பவுண்ட் ரேஷியோ ஆஃப் 1:2 அண்டு 3:5 சரியா. ஸோ 1:2 3:5 சரியா. ஸோ 1:2 நம்ம 1/2ன்னு எழுதிக்கலாம், 3:5 நம்ம 3/5ன்னு எழுதிக்கலாம். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 3 3 டிவைடட் பை 2 10 ஸோ நமக்கு 3:10 சரியா. ஆப்ஷன் ஏ சரியா. இது இன்னும் சிம்பிளாக அப்படி பண்ணலாம். இதை இன்னும் சிம்பிளாக பண்ணணும்னு நினச்சா நம்ம டேரெக்டாக இந்த 1 இன்ட்டு 3 1 3 3 ரேஷியோ 2 × 5 10 அவ்வளோதான் சரியா. எக்ஸாமில் அப்படி பண்ணிக்கோங்க. பட் ஒரிஜினல் கான்செப்ட் இதுதான். எக்ஸாமில் ஃபஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், செகண்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மிக்ஸ்டு ரேஷியோ அல்லது காம்பவுண்ட் ரேஷியோ நமக்கு ஓவர் சரியா. இதில் என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, நமக்கு காம்பவுண்ட் ரேஷியோங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க
கிளியராக காம்பவுண்ட் ரேஷியோ கூட வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல மிக்ஸ்டு ரேஷியோன்னு யூஸ் பண்ணியிருந்தாலும் இதே கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த மிக்ஸ்டு ரேஷியோ, அவ்வளோதான். ஃபைண்ட் த மிக்ஸ்டு ரேஷியோ ஆஃப் த ஃபாலோயிங் 1:2 சரியா, 1:2, 3:5 அண்ட் 5:9 சரியா. ஸோ இதை நம்ம 1/2, 3/5 அண்ட் 5/9 சரியா. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணாமா? ஓகே, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட் நமக்கு டேரெக்டாக எழுதுறதா இருந்தால் நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 × 3 × 5 டிவைடட் பை 2 × 5 × 9 சரியா. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா நமக்கு 5 5 கேன்சல், 1 3 3 3 9 ஸோ 1/6 which is equal to 1:6 அவ்வளோதான் சரியா. 1:6. ஸோ அப்படி இல்லைனா இன்னும் சிம்பிளாக அப்படி எழுதலாம் 1 × 3 × 5 சரியா. 1 × 3 × 5 டிவைடட் பை 2 × 5 × 9 2 × 5 × 9 டேரெக்டாக இங்கேயும் கொண்டு வரலாம். இதை நீங்கள் சால்வ் பண்ணாலும் நமக்கு 1:6 தான். கிளியரா? ஸோ எப்படி வேணாலும் நம்மளோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம். கிளாஸ் நோட்ஸில் ஃபவுண்டேஷனாக நீங்கள் எழுதும்போது முதல்ல இந்த மாதிரி எழுதுங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ண உங்களை அறியாமே நீங்கள் கொஸ்டின்லேயே வச்சு பார்த்து செய்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிடும். கிளியரா? நெக்ஸ்ட் ஃபைண்ட் த காம்பவுண்ட் ரேஷியோ ஆஃப் 0.45 0.55 அண்ட் 1/9 4/5 சரியா. ஸோ இப்போ மிக்ஸ்டு ரேஷியோ நான் ஜென்ரலாக ஸ்பெஷல் டைப்ஸ்னாலே ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டேன் சரியா. அப்போ வெறும் இப்போ காம்பவுண்ட் ரேஷியோனா மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம் சரி, அதில் எந்த கஷ்டமும் இல்லை. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டமாக கேட்கணுன்னா இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஃபார்மாக இருக்க ரேஷியோவில் மட்டும் தான் கேட்க முடியும் சரியா. கொடுத்துருக்க ரேஷியோவை காம்ப்ளெக்ஸாக வச்சு சரியா, காம்ப்ளெக்ஸ் மீன்ஸ் கொஞ்சம் கஷ்டமான ரேஷியோவாக வச்சு அப்படி கேட்டால் மட்டும்தான் அதை கஷ்டமாக கேட்க முடியும். அதர்வைஸ் இதில் கான்செப்டுவலாக எந்த கஷ்டமாக கேட்குறதுக்கு எந்த வழியுமே கிடையாது சரியா. இப்போ என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.45 0.55 சரி, இது ஒரு ரேஷியோ. இன்னொன்று 1/9 ரேஷியோ 4/5 சரியா. இப்போ ஜென்ரலாக 0.45ஐயும் 1/9ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அட் த சேம் டைம் 0.55ஐயும் 4/5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் நமக்கு இருக்கிறது கஷ்டமான ஃபார்மில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இது சிம்பிள் ஃபார்மில் மாற்றிட்டு அதுக்கடுத்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் சரியா. இது எப்படி சிம்பிள் ஃபார்மில் மாற்றுறது? எகைன் காம்ப்ளெக்ஸான ரேஷியோவை சிம்பிள் ஃபார்மாக மாற்றுறது நம்ம ஃபவுண்டேஷன்லேயே படிச்சிருக்கோம். இந்த இடத்துல ஒரே இடத்துல 2 டிஃப்ரெண்ட் ஃபார்மும் வந்திருக்கு. என்னது, ஒரு டெசிமலில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் ஃபார்மை எப்படி சிம்பிளாக மாற்ற போகிறோம், ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் ஃபார்மை எப்படி சிம்பிளாக மாற்ற போகிறோம் சரியா. ஸோ ரெண்டையுமே ஒரே இடத்துல பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ 0.45 எப்படி எழுதிக்கலாம், 45/100 சரியா. 45/100 எழுதிக்கலாம். ரேஷியோ இந்த இடத்துல 55/100 சரியா. ஓகே, இதில் ரெண்டு சைடு 100 காமனாக இருக்கா, 100 கேன்சல் பண்ணிடலாம். மேலே 5 காமனாக இருக்கா, 9 5 45, 1 5 5 சரியா, 9:11 சரியா. அப்போ இந்த ரேஷியோவில் நமக்கு ஹார்ட் லெவலில் இருக்குது சரியா. 0.45 அண்ட் 0.55ன்னு பார்க்கும்போது அது ஹார்ட் லெவல் அல்லது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்குது. பட் 9:11 நம்ம பார்க்கும்போது இது சிம்பிள் ரேஷியோவில் இருக்குது. அவ்வளோதான் சரியா. அப்போ இந்த மாதிரி கேள்வியை முதல்ல சிம்பிளாக மாற்றிட்டு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல சரியா, இந்த இடத்துல ஃப்ராக்ஷனில் இருக்குது. எகைன் நான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் A/Bன்றது சிம்பிளாக இருக்கிற ரேஷியோ, இதில் பிரச்சனை இல்லை. ஒரு இடத்துல சப்போஸ் சில ரேஷியோ A/B C/Dன்னு இருக்குது சரியா. இது எப்படி நம்ம ஜென்ரலாக மாற்றுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சு போச்சு. இந்த டியை மேலே போய் மல்டிப்ளை பண்ணால் AD/BC சரியா. இதுதான் நமக்கு சிம்பிள் ஃபார்ம். லாஜிக் புரிஞ்சா? ஸோ A/Bன்றதை கொடுக்கும்போதே சிம்பிள் ஃபார்ம், அதில் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக வரும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுறது தான் நமக்கு சிம்பிள் ஃபார்ம். ஸோ அதே இதை நம்ம இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 5:36 சரியா. ஓகே, இப்போ நமக்கு ஃபைனலாக 9:11 ஒரு ரேஷியோவும் 5:36ங்கிற ரேஷியோவும் கிடச்சிச்சு. இது அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ 9/11 × 5/36 ஓகே. ஸோ கேன்சல் பண்ணக்கூடிய ஏரியா 9 9 4 9 36. அப்போ 5/44 5:44 ஆப்ஷன் பி. கிளியரா? அப்போ இந்த மாதிரி ஸ்பெஷல் கேஸில் ரேஷியோவோட ஸ்பெஷல் டைப்ஸில் கஷ்டமாக கேள்வியை வைக்கணும்னா இந்த மாதிரி டெசிமலாகவும் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாகவும் தான் அந்த ரேஷியோ வச்சு கஷ்டமாக கேட்க முடியுமே தவிர்த்து அதை தவிர்த்து கான்செப்டுவலாக இங்கே கஷ்டமாக கேட்கவே முடியாது. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இவ்வளோ தான் நமக்கு
காம்பவுண்ட் ரேஷியோ ஆர் மிக்ஸ்டு ரேஷியோ. சரியா, ஒரு டைப் முடிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டாவது டைப் நமக்கு டூப்ளிகேட் ரேஷியோ. சரியா, டூப்ளிகேட்னா என்ன? முதல்ல டூப்ளிகேட்டுங்கிற வார்த்தைக்கு ஃபஸ்ட்டு அர்த்தம் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டூப்ளிகேட்டுங்கிற வார்த்தைக்கு சரியா ஒரே மாதிரி இருக்கிற இன்னொன்று. கரெக்டாக, டூப்ளிகேட்னா என்ன அர்த்தம்? சேம், ஒரே மாதிரி இருக்கிற இன்னொன்று. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு பர்சன் இருக்காருன்னு வச்சுப்போம். சரி, ஏன்ற ஒரு பர்சன் இருக்கார். சரியா, இவரோட டூப்ளிகேட்னா என்ன அர்த்தம்? இவரை மாதிரியே இன்னொரு பர்சன். சரியா, அவரும் ஏ தான், பார்க்குறதுக்கு அவரும் ஏ மாதிரி தான் இருப்பார். விச் மீன்ஸ் டூப்ளிகேட்னா அந்த இடத்துல வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குன்னு அர்த்தம். சரியா, டூப்ளிகேட்னா என்ன அர்த்தம்? ரெண்டு இருக்குன்னு அர்த்தம். ரெண்டுன்னா என்ன அர்த்தம்? மேத்தமேட்டிக்கலாக இந்த டூப்ளிகேட்டுங்கிற வார்த்தைக்கு நம்ம ஒரு அர்த்தம் கொடுத்தோம்னா என்ன அர்த்தம்னா ஸ்கொயர்னு அர்த்தம். ஸ்கொயர். சரியா, விச் மீன்ஸ் 3ன்ற ஒரு நம்பர் இருக்குன்னா அதோட டூப்ளிகேட் என்னவா இருக்கும்? இன்னொரு 3. சரியா, 16 ஒரு நம்பர் இருக்குது, அதோட டூப்ளிகேட் என்னவா இருக்கும்? இன்னொரு 16. சரி, அப்போ ரெண்டு விஷயங்கள் இருக்கா? அப்போ ரெண்டு விஷயத்தை நம்ம மேத்தமெட்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணால் ஸ்கொயருங்கிற வார்த்தையை கொடுக்கலாம். அப்போ டூப்ளிகேட்டுங்கிற வார்த்தைக்கு ஸ்கொயர் தான் வந்து அர்த்தம். சரியா, அப்போ டெஃபனிஷன். சரியா, இதோட டெஃபனிஷன் என்ன? டூப்ளிகேட் ரேஷியோட டெஃபனிஷன் என்ன? இஃப் A is to B is the ratio, then A square is to B square is called as duplicate ratio. சரி, இவ்வளோதான் டெஃபினிஷன். சரியா, ஏயை அப்படியே ஸ்கொயர் பண்ணுறீங்க, பியை அப்படியே ஸ்கொயர் பண்ணுறோம். சரியா, டூப்ளிகேட்டுங்கிறது என்னது? ஸ்கொயர் பண்ணுறது தான். அப்போ ஏ இஸ் டு பின்றது ஒரு சிம்பிள் ரேஷியோவாக இருந்துச்சுன்னா அதோட டூப்ளிகேட் ரேஷியோ என்ன இருக்கும்? அந்த வேல்யூ அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணால் அது நமக்கு டூப்ளிகேட் ரேஷியோவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 3:4. சரியா, இது கிவன் ரேஷியோ. சரியா, இது கிவன் ரேஷியோ. இதோட டூப்ளிகேட் ரேஷியோ டிஆர் என்னவாக இருக்கும்? கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். 3 9 4 16. சரியா, இதான் நமக்கு 9:16 தான் நமக்கு டூப்ளிகேட் ரேஷியோ. சரியா, ஓகே. இப்போ 5:7. சரியா, இதோட டூப்ளிகேட் ரேஷியோ என்னவாக இருக்கும்? டிஆர்னா டூப்ளிகேட் ரேஷியோ என்னவாக இருக்கும்? 25:27. சரி, 49. சரியா, 5 ஸ்கொயர் 25, 7 ஸ்கொயர் 49. ஓகே, நெக்ஸ்ட்டு 16:25. சரியா, இப்போ டவுட் வரலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம டூப்ளிகேட் ரேஷியோ அப்ளை பண்ணுறோம். இப்போ டவுட் வரலாம் என்னென்னா, இப்போ 3:4 கொடுத்தோம், அதை ஸ்கொயர் பண்ணோம் 9:16. சரியா, 9:16ங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். 5:7 கொடுத்தாங்க, 25:49ங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். சரியா, 25:49ங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். சரியா, ஓகே. ஆனால் இப்போ இந்த இடத்துல 16:25 ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக தானே இருக்குது. அப்போ அதுக்கு எப்படி நம்ம டூப்ளிகேட் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும்? ஒரு டவுட் வரலாம். சரியா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்க வேல்யூ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையான்றது நமக்கு முக்கியம் இல்லை. அது நமக்கு முக்கியம் கிடையாது. என்ன வேல்யூ கொடுத்தாங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும், அவ்வளோதான். சரியா, இப்போ 16:25ங்கிறது 4:5ஓட ஸ்கொயர் தான். விச் மீன்ஸ் இதுக்கு நம்ம டூப்ளிகேட் ரேஷியோ அப்ளை பண்ணால் நமக்கு 16:25. நமக்கு அது முக்கியம் இல்லை. எது கிவன் கொடுத்துருக்க எதுவோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுறோம். சரியா, அப்போ 16:25க்கு எது டூப்ளிகேட் ரேஷியோவாக இருக்கும்? 256:625. கிளியரா? ஸோ நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ நமக்கு லைக் கொடுத்துருக்க வேல்யூ நமக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கா அதெல்லாம் நமக்கு முக்கியமே கிடையாது. எது கொடுத்தாலும் அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணால் நமக்கு அது டூப்ளிகேட் ரேஷியோ. சரியா, இன் ஜென்ரலாக பார்த்தோம்னா 4:5 கொடுத்துருந்தாங்கன்னா 16:25 டூப்ளிகேட் ரேஷியோ. 16:25 கொடுத்துருந்தாங்கன்னா, சரியா, 16:25 கொடுத்துருந்தாங்கன்னா 256:625 தான் டூப்ளிகேட் ரேஷியோ. கிளியரா? ஓகே. ஸோ இப்போ இது பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபைண்ட் த டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 14:17. சரியா, 14:17க்கு டூப்ளிகேட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறாங்க, கேட்டிருக்காங்க. ஸோ 14 ஸ்கொயர் என்னது நமக்கு? 14 ஸ்கொயர் 196. 17 ஸ்கொயர் நமக்கு என்னது? 289. சரியா, ஆப்ஷன் இ. அவ்வளோதான், இதில் எந்த கஷ்டமுமே கிடையாது. சரியா, அப்போ டூப்ளிகேட் ரேஷியோ தெரியணும்னா நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஸ்கொயர்ஸ். சரியா, ஜென்ரலாக எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 to 50 வரைக்கும் ஸ்கொயர்ஸ் பக்காவாக தெரிஞ்சிருக்கணும். சரியா, டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், சரியா, டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அட்லீஸ்ட் 1 to 25 வரைக்குமா தெரிஞ்சுக்கோங்க. சரியா, இது ஃபார் யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி. சரியா, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் 1 to 50 வரைக்கும் ஸ்கொயர்ஸ் படிக்கணும். டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக 1 to 25 வரைக்கும், சரியா, 1 to 25 வரைக்கும் ஸ்கொயர்ஸ் படித்தாகணும்.
சரியா? இதில் ஸ்ட்ராங்காக இருந்தால் இது ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஃபைண்ட் த டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 0.04 and 0.005. சரியா? ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த ஸ்பெஷல் டைப்பில் கஷ்டமாக கேட்கணும்னு நினச்சா இந்த மாதிரி தான் கேட்கலாம். சரியா? ஓகே, இதில் கொடுத்துருக்க ரேஷியோ இது 0.04, ரேஷியோ 0.005. சரியா? இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் நமக்கு டூப்ளிகேட் ரேஷியோ தான். பட் கொடுத்துருக்க ரேஷியோ நமக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்குது. அதை நம்ம சிம்பிள் ஃபார்முக்கு மாற்றிட்டு தென் நம்ம ஸ்கொயர் பண்ணலாம். ஓகே, இதை காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்கிற சிம்பிள் ஃபார்மில் இதை டெசிமலாக ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா நம்ம எப்படி எழுத போகிறோம்? 4/100 எழுதலாம். ரேஷியோ 0.005 இருக்குது. 1 2 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்கு. அப்போ 5/1000. சரியா? ஓகே, இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 1 5 2 10. சரி, இப்போ நமக்கு 4:1/2 இருக்குது. இப்படி ஃப்ராக்ஷனில் இருந்தால் என்ன பண்ணணும்னு தெரியும். இதை நம்ம இந்த சைடு போய் மல்டிப்ளை பண்ணிடுவோம். 8:1. சரியா? இந்த 8:1 தான் இப்போ கிவன். சரியா? இந்த கிவனுக்கு நம்ம டூப்ளிகேட் ரேஷியோ அப்ளை பண்ணோம்னா நமக்கு 64:1. இதான் நமக்கு ஆன்சர். சரியா? ஆப்ஷன் பி ரொம்ப முக்கியம். 1:64 இருக்குது. தெளிவாக இருக்கணும். கொஞ்சம் நம்ம மாறிட்டோம்னா ஆன்சர் தப்பாயிரும். கிளியரா? ஸோ கொடுத்துருக்க வேல்யூவை, சரியா, கொடுத்துருக்க வேல்யூவை ஈஸியான வேல்யூவாக கொடுத்துருக்காங்களா காம்ப்ளெக்ஸாக கொடுத்துருக்காங்களான்ற பாருங்கள். காம்ப்ளெக்ஸாக கொடுத்தா முதல்ல சிம்பிளுக்கு மாற்றுங்க. சிம்பிளுக்கு மாற்றினதுக்கப்புறம் ரூல் அப்ளை பண்ணு. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அடுத்து சப்டூப்ளிகேட் ரேஷியோ. எகைன் அதே மாதிரி. ஸோ டூப்ளிகேட் வேறு ஒன்றுமே கிடையாது. கொடுத்துருக்கிறது அப்படியே ஸ்கொயர் பண்ணால் நமக்கு டூப்ளிகேட். இப்போ சப்டூப்ளிகேட் ரேஷியோனா அதுக்கு உள்ள சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, எகைன் டூப்ளிகேட்னா நமக்கு என்ன தெரியும்? ஸ்கொயர். சரியா? ஓகே, அப்போ இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா இந்த சப் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. சரியா? இதுக்கு ஒரு ட்ரிக் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சப்வே ரூட். சரியா? சப்வே ரூட். இதில் என்ன வார்த்தை இருக்குது? ரூட்டுன்ற வார்த்தை இருக்குது. அப்போ இந்த எஸ்யூபி சப்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நமக்கு ட்ரிக் என்ன அப்படின்னா ரூட். சரியா? இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே ரூட் இருக்குது. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கும்? ஸ்கொயர் ரூட். சரியா? அப்போ சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டுங்கிறது மைண்டில் வரணும். சரியா? சப் டூப்ளிகேட் ரேஷியோனா ஸ்கொயர் ரூட்ன்றது மைண்டில் வரணும். இப்போ நம்ம டெஃபனிஷனுக்குள்ளே போகலாம். டெஃபனிஷன் என்ன அப்படின்னா, இஃப் A:B is the given ratio, then square root of A is to square root of B is called its subduplicate ratio. சரியா? எஸ் டி ஆர் இவ்வளோ தான் டெஃபினிஷன். சரியா? இஃப் A:B is the given ratio, then square root of A is to square root of B is called its subduplicate ratio. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ given. சரியா? ஒரு given ratio நமக்கு 3:4 இருக்குது. சரியா? இந்த 3:4க்கு நான் SDR அப்ளை பண்ணுறேன். SDRனா சப்டூப்ளிகேட் ரேஷியோ அப்ளை பண்ணேன்னா எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. சரியா? விச் மீன்ஸ் √3:2. இதுதான் நமக்கு சப்டூப்ளிகேட் ரேஷியோவாக இருக்கும். கிளியரா? ஓகே, ஸோ எகைன் 4:5. சரியா? இதுக்கு நான் SDR அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ரேஷியோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. ஸோ எனக்கு 2:5 மாறிடும். சரியா? SDR எகைன் 16:, சரியா, 16:25. 16:25க்கு நான் சப்டூப்ளிகேட் ரேஷியோ, சரியா, எஸ்டிஆர் அப்ளை பண்ணனா எனக்கு √16 ரேஷியோ √25. எகைன் உள்ளே இருக்கிறது நமக்கு ஸ்கொயர் ரூட் இருக்கும். அப்போ 4:5 மாறிடும். சரியா? இந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 16:25க்கு நான் சப்டூப்ளிகேட் ரேஷியோ அப்ளை பண்ணனா எனக்கு 4:5. இந்த 4:5க்கு நான் டூப்ளிகேட் ரேஷியோ அப்ளை பண்ணனா எனக்கு 16:25. கிளியரா? ஸோ 16:25க்கு சப்டூப்ளிகேட் ரேஷியோ அப்ளை பண்ணால் எனக்கு 4:5. இந்த 4:5க்கு டூப்ளிகேட் ரேஷியோ அப்ளை பண்ணால் எனக்கு 16:25. சரியா? ஸோ இதான் வந்து நமக்கு சப்டூப்ளிகேட் ரேஷியோ. ஓகே, இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஃபைண்ட் த சப்டூப்ளிகேட் ரேஷியோ எஸ்டிஆர். சரியா? சப்டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 16:25. சரியா? 16:25. அப்போ ஜஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் மட்டும் தான் அதுக்கப்புறம் எகைன் இந்த வார்த்தைக்கு ரூட்டுன்னு அர்த்தம், டூப்ளிகேட்டுங்கிற வார்த்தைக்கு ஸ்கொயர்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 ரேஷியோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. சரி, அப்போ
4:5 ஆப்ஷன் ஏ. சிம்பிளா? ஸோ எந்த கஷ்டமுமே கிடையாது. கொடுத்துருக்க டேர்ம் என்னன்றதை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிடணும். சரியா? டூப்ளிகேட்டா, சப்டூப்ளிகேட்டா, மிக்ஸ்டு ரேஷியோவா, காம்பவுண்ட் ரேஷியோவா, இதை மறந்துடக்கூடாது. சரியா? காம்பவுண்ட் ரேஷியோவும் மிக்ஸ்டு ரேஷியோவும் ஒன்றுன்றது தெரிஞ்சிருக்கணும். சரியா? அது ரெண்டும் வந்தால் 2 ரேஷியோ மல்டிப்ளை பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்கணும். டூப்ளிகேட் ரேஷியோனா டூப்ளிகேட்னா 2னா ஸ்கொயர்னு தெரிஞ்சிருக்கணும். சரியா? சப்டூப்ளிகேட்னா ஸ்கொயர் ரூட்ன்றது தெரிஞ்சிருக்கணும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் அகைன். ஸோ அதே காம்ப்ளெக்ஸான ஃபார்ம். சரியா? ஃபைண்ட் த சப்டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 1/, சரியா, 1/0.225 ரேஷியோ 1/0.256. ஓகே, ஸோ கொடுத்துருக்க நம்ம எழுதிடலாம். 1/0.225 ரேஷியோ 1/0.256. சரியா? முதல்ல ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0.256 ரேஷியோ 0.225 கிடைக்கும். சரியா? இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 256/1000 ரேஷியோ 225/1000. சரியா? இப்போ காமனாக இருக்கிறது எது? 2 சைடு 1000 காமனாக இருக்கா? இந்த 1000 இந்த 1000 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 256 ரேஷியோ 225. ஸோ இப்போ இதுதான் நமக்கு கிவன். சரியா? அப்போ இப்படி இருந்த ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கிற அந்த ரேஷியோவை நம்ம சிம்பிள் ஃபார்முக்கு மாற்றியாச்சு. 256 ரேஷியோ 225. ஓகேவா? இப்போ இந்த ரேஷியோவுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம்? சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்ளை பண்ண போகிறோம், எஸ்டிஆர். சரியா? ஸோ எஸ்டிஆர்னா என்னது? ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். சிம்பிளாக கொடுத்துருக்க வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட்ன்றப்ப நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256 ரேஷியோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225. சரியா? ஸோ நமக்கு 256னா நமக்கு 16 ரேஷியோ 225னா 15. சரியா? ஸோ 16:15 ஆப்ஷன் இ. கிளியரா? ஸோ அப்போ எல்லா கேள்வியிலையுமே ஒரே ரூல் தான் அப்ளை பண்ணுறோம். பட் அதே மாதிரி எல்லா கேள்வியிலையுமே வந்து கொஸ்டின் எங்கே கஷ்டமாக இருக்குது? கொடுத்துருக்க ரேஷியோவில் காம்ப்ளெக்ஸான ரேஷியோ கொடுத்தா மட்டும் தான் கஷ்டமாக இருக்குது. கிளியரா? நெக்ஸ்ட். ஓகே, ஸோ அடுத்து ட்ரிப்ளிகேட். சரி, எகைன் இந்த வார்த்தைக்கு நமக்கு மீனிங் தெரியணும். ட்ரிப்ளிகேட்னு அர்த்தம் ட்ரைன்னு அர்த்தம் 3ன்னு அர்த்தம். சரியா? 3ன்னு அர்த்தம். ஸோ 3னா மேத்தமெட்டிக்கலாக என்ன அர்த்தம்? கியூப்னு அர்த்தம். சரியா? ஸோ ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா அர்த்தம் கியூப்ன்றது மைண்டில் வரணும். ஸோ இப்போ நம்ம டெஃபினேஷனுக்குள்ளே போகலாம். இஃப் A:B is the given ratio, then A cube is to B cube is called its triplicate ratio. சரியா? TR சிம்பிள். சரியா? டூப்ளிகேட் ரேஷியோனா ஸ்கொயரு, சப்டூப்ளிகேட்னா ஸ்கொயர் ரூட்டு, ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா க்யூபு, இதுக்கு அடுத்து சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா க்யூப் ரூட். அவ்வளோதான். சரியா? ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ். ஃபஸ்ட்டு 3:4. சரியா? இந்த 3:4ன்றது நமக்கு கிவன். சரியா? 3:4 கிவனாக இருந்தால் இந்த 3:4க்கு நான் TR அப்ளை பண்ணுறேன். ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்ளை பண்ணால் எனக்கு 3 கியூப் ரேஷியோ 4 கியூப். சரியா? 3 கியூப் நமக்கு 27 ரேஷியோ 64. சரியா? எகைன் 5:7. சரியா? ஸோ 5 கியூப் என்னது நமக்கு? எகைன் 5:7க்கு நான் டிஆர் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 5 கியூப் நமக்கு 125, 7 கியூப் நமக்கு 343. இதுதான் நமக்கு ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. கிளியரா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 3:5. சேம், ஃபைண்ட் த ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 3:5, 3 கியூப் அண்ட் 5 கியூப். சரியா? ஸோ 3 கியூப்போட வேல்யூ 27, 5 கியூப்போட வேல்யூ 125. சரியா? ஸோ 27:125. சரியா? ஸோ ஜென்ரலாக கியூப் வேல்யூ படிச்சிருந்தா இதை ஈஸியாக போட்டுடலாம். எகைன் இப்போ கியூப் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்கொயர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம கியூப் வேல்யூ படிக்க போகிறோம். ஸோ கியூப் வேல்யூ 1 to ஒரு 15 வரைக்கும். சரியா? போத் யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, RRB அண்ட் டிஎன்பிசி. ஸோ எல்லாருமே அட்லீஸ்ட் 1 to 15 வரைக்கும் கண்டிப்பாக படிச்சிருங்க. சரியா? 1 to 11 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 to 12 வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 13, 14, 15 மட்டும் கியூப்
வேல்யூ படிச்சிருங்க. பிகாஸ் இந்த கியூப் வேல்யூ உங்களுக்கு எங்கே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஹெல்ப் பண்ணும். சரியா? மேக்ஸில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் லைக் 3 வருஷத்துக்கான கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிற இடம்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இடங்களில் நமக்கு பவரில் எண்ணில் வந்து நம்ம 3 யூஸ் பண்ணோம்னா கியூப் கண்டுபிடிக்கிற மாதிரியான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ லைக் நீங்கள் படிக்கிறது நிறைய இடத்துக்கு ஹெல்ப் பண்ண போகுது. சரியா? இந்த இடத்துல கியூப் படிக்க சொல்கிறது இந்த இடத்துக்கு மட்டும் கிடையாது. ஸ்கொயரு கியூபு படிக்கிறது மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் வெவ்வேறு இடங்களில் ஹெல்ப் பண்ணும். கிளியரா? நெக்ஸ்ட். ஓகே, சேம் அதே மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஃபார்ம். ஃபைண்ட் த ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. சரியா? டிஆர். ஃபைண்ட் த ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 1/0.49, 1/0.49 ரேஷியோ 1/0.343. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பண்ணுற முதல் வேலை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ 0.343 ரேஷியோ 0.49. சரியா? ஸோ இதை ஜென்ரலாக எப்படி எழுதலாம்? 343 டிவைடட் பை 1000 ரேஷியோ 49 டிவைடட் பை 100. கிளியரா? ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா இந்த 100ம் இந்த 2 0 கேன்சல் ஆயிருமா? ஸோ நமக்கு 343 ரேஷியோ 490. ஓகே, ஸோ 343 490. ஓகே, எகைன் இது சிம்பிளஸ்ட் ஃபார்மா? இதை பார்க்கும்போது இது சிம்பிளஸ்ட் ஃபார்மாக தான் இருக்கும். பட் இன்னும் நம்ம இதை ஃபர்தராக நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஸோ ஃபர்தராக நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 49 7 343, எகைன் 7 49 70. சரி, இது இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 7 49 0. சரியா? இந்த 7/10 இதுதான் நமக்கு இப்போ கிவன். சரியா? ஸோ ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ இப்படி இருந்த இந்த ரேஷியோவை நம்ம 7:10 மாற்றியாச்சு. கிளியரா? ஸோ 343:490 இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேல்யூ. பட் ரேஷியோ இன்னும் ஃபர்தராக டிவைட் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல இன்னும் நம்மளால் டிவைட் பண்ண முடிஞ்சால் நம்ம 7:10. எகைன் இந்த இடத்துல 343ன்றது 7 கியூப்ன்றது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான், 490 7ஆல் வகுப்படுன்றது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். அதர்வைஸ் டக்காய் நின்றுவோம். அதர்வைஸ் மைண்டில் என்ன யோசிப்போம் அப்படின்னா இந்த 343 ஆல்ரெடி வந்து பெரிய நம்பராக இருக்குது, இது எப்படி கியூப் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருப்போம். கிளியரா? ஸோ ஒரு இடத்துல ட்ரிப்ளிகேட் ரேஷியோ கேட்குறாங்க. சரியா? ட்ரிப்ளிகேட் ரேஷியோ கேட்குறாங்கன்னா அவங்க சின்ன வேல்யூ வச்சு தான். சரியா? 7 5 சரியா 1லேருந்து ஒரு 10 நம்பருக்குள்ளே இருக்கிற வேல்யூவை வச்சு தான் அவங்களால கியூப் கேட்க முடியும். சரியா? ஜென்ரலாக கொடுத்துட்டு 256 ஈஸ்ட்டு 1112 இதுக்கு ட்ரிப்ளிகேட் வந்து கண்டுபிடிங்கன்னு சொன்னால் 256 கியூப்லாம் கண்டுபிடிக்க முடியாது. சரி, இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. கிளியரா? ஸோ அப்போ 7:10. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? ட்ரிப்ளிகேட் ரேஷியோ டிஆர் அப்ளை பண்ண போகிறோம். சரியா? அப்போ 7 கியூப் நமக்கு 343 ரேஷியோ 10 கியூப் நமக்கு 1000. சரியா? 343:1000. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அடுத்து சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. ஸோ லைக் எக்ஸாம்பிள் ட்ரிக் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ ட்ரிப்ளிகேட்டுன்றப்ப நமக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் என்ன வரும்? கியூப். சரியா? கியூப்ன்ற வார்த்தை மைண்டில் வரும். எஸ்யூபி சப்ன்ற வார்த்தைக்கு நமக்கு ரூட்டுன்ற வார்த்தை மைண்டில் வரும். ஸோ கியூப் அண்ட் ரூட் நமக்கு கியூப் ரூட். கிளியரா? ஓகே, ஸோ டெஃபினிஷன். If A is to B is the given ratio, then cube root of A ratio cube root of B is called its subtriplicate ratio. STR. Clear? If A is to B is the given ratio, then cube root of A is to cube root of B is called its subtriplicate ratio. For example, ஜென்ரலாக நம்ம எப்போதும் பார்க்குற மாதிரி 3:4 கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 3:4ன்றது given. சரியா? இதுக்கு டிஆர் STR subtriplicate ratio அப்ளை பண்ணால் cube root of 3 ratio cube root of 4 இதுதான் நமக்கு ஆன்சர். சரியா? எகைன் 512 ரேஷியோ 343. ஸோ இதுக்கு சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்ளை பண்ணோம்னா கியூப் ரூட் ஆஃப் 512 ரேஷியோ கியூப் ரூட் ஆஃப் 343 வரும். சரியா? ஸோ கியூப் ரூட் ஆஃப் 512ங்கிறது நமக்கு 8, கியூப் ரூட் ஆஃப் 343ங்கிறது நமக்கு 7, 8:7. சிம்பிள். கிளியரா? நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இதில் ஃபைண்ட் த சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப்
512 ரேஷியோ 729. 512ன்றதுக்கு நமக்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா 8, 729க்கு நம்ம கியூப் ரூட் எடுத்தோம்னா நமக்கு 9, 8:9 ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஸோ அப்போ ஸ்கொயர் கியூப் மட்டும் படிச்சிருந்தாலே ஈஸியாக பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சேம் இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் தான். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரியா? ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இதோட ஆன்சர் என்னன்றதை எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்வெர்ஸ் ரேஷியோ. ஸோ இது வரைக்கும் நம்ம படித்த அந்த ஸ்பெஷல் டைப்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். இது அடிக்கடி மறந்து போயிடும். பிகாஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. பட் எந்த வேர்டுக்கு என்ன லாஜிக் அப்ளை பண்ணுறது சம்டைம்ஸ் மறந்துடும். சரியா? ஸோ அதனால் அதை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்வெர்ஸ் ரேஷியோ பார்த்துட்டு ஸ்பெஷல் டைப்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் முடிச்சுட்டு அண்ட் ரேஷியோவோட அட்வான்ஸ் லெவல்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ.